friends, welcome to the first episode of Two Thoughts by Ash. And இந்த எபிசோட்ல நான் பேச போகிறது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் பற்றி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இந்த சேனலில். ஸோ நான் எனக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து தரேன். என் பேர் வந்து ஆஷ்னி அண்ட் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன். 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஐ திங்க் தட்ஸ் ஆல் அபவுட் மீ. ஸ்மால் இன்ட்ரோ இப்போதைக்கு இவ்வளோ போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் பற்றி. இதில் எத்தனை பேருக்கு இந்த ஹேக்கத்தான் பற்றி அவேர்னஸ் இருக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஹேக்கத்தான். ஸோ ஹேக்கத்தான்ங்கிறது பேசிக்காக உங்களுக்கு சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தருவாங்க. அதிலிருந்து நீங்கள் சில இதை சூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் போட்டு அதுக்கு எவ்வளோ இன்னோவேட்டிவாக நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதுதான் மெயின். அதோட ஒரு ஹேக்கத்தானில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது இதுதான். நீங்கள் இப்போது பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹேக்கத்தான் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. இதனால என்ன யூஸ்னா, உங்களுக்கு வந்து நிறைய இனோவேட்டிவாக நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தப்படி நீங்கள் நிறைய இனோவேட்டிவாக வந்து திங்க் பண்ணுவீங்க, அதை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறையா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து வரும். லைக் நிறைய மினிஸ்ட்ரிஸ், நிறைய கம்பெனிஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்க என்ன ப்ராப்ளம், லைக் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இவங்க வந்து போட்டுப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இன்னோவேட்டிவாக நீங்கள் சொல்யூஷன் யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்களே அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதோட ப்ராசஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் எப்படி தெரியும்னா, நான் ஒரு தடவை வந்து SIH வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபைனல் வரைக்கும் ஒரு தடவை போயிருக்கேன். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், லைக் என்னோட அந்த டைமில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு அது கைடன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அது எடுத்து நான் கற்றுக்கிட்டவே அண்ட் அதுலேருந்து சில எடுத்து நான் சில டிப்ஸ், லைக் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து ட்ராக் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் இயர் இருக்கும்போது வந்து அட்டன் பண்ணேன். செகண்ட் இயர் அப்போ எனக்கு பெருசாக வந்து இதெல்லாம் ஐடியாஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் திங்ஸ், நான் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் தான். ஸோ மோஸ்ட்லி என்னோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐடி பேஸ்டாக தான் இருக்கும் நிறைய நான் சொல்கிறது. ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடாக பெருசாக நான் எதுவும் இதில் பேச போகிறது கிடையாது. ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக தான் நான் பேச போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியலனா ரொம்பவே கஷ்டம். உள்ளே போயிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் தான் சூஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சே ஆகும். ஏன்னா நீங்கள் ஐடியாங்கிறத தாண்டி அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்திங் அங்கே ஹெல்ப் பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த SIHோட அவங்களோட வெப்சைட் நான் ஆக்சுவலி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட்வேர் வேணுமா இல்லை சாஃப்ட்வேர் வேணுமா சொல்லி நீங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். சிலத்துக்கு அவங்களே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் லைக் ஒரு ஷேப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரெஃபர் பண்ணி இதுக்கு ஏற்றபடி நாம் ஒரு சொல்யூஷன் வந்து எதிர்பார்க்குறோங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ராப்ளம் என்னங்கிறத பொறுத்தாதான் உங்களுக்கு சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு திங்க் பண்ண முடியும். அனலைஸ் த ப்ராப்ளம். ஸோ ஒரு பர்டிகுலர் திங் அவங்க இப்போ ஒரு ப்ராப்ளமே கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு எக்ஸிஸ்டிங் ஆர் அதுக்கு ரிலேட்டடாக யாராச்சும் ஒருத்தங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் மை ரெக்கமெண்டேஷன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். பட் டசன்ட் மீன் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால நான் இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ கூகுள் ஸ்காலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் ஸ்காலர் வந்து பேசிக்காக ரிசர்ச் ஆர்டிக்கல் எல்லாமே அதில் இருக்கும். இதுதான் scholar.google.com. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது வந்து இது பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் டிடெக்ஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் இது ரிலேட்டடாக ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் எதாவது எக்ஸிஸ்டிவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிசர்ச் பர்டிகுலர் அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறவங்க நிறைய வந்து அவங்க அதுக்கு ஒரு பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, மெயினாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு சொல்யூஷன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது பேப்பர் லெவலில் நீங்கள் ரிசர்ச் லெவலில் அதை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் நான் இது மெயினாக சொல்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி இது வந்து நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இது ஹேக்கத்தான் தாண்டி அதுக்குமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சொல்யூஷன் அப்ரோச். ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணுறதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன எக்ஸாம். இப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் கட் பண்ணுறீங்க. ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் பீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணி அதோட தோலை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது பர்டிகுலர் இதில் இதுதான் எனக்கு வேணுங்கிறது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணி. நான் வந்து மெயின்லி பைத்தானில் வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பேன். பட் என் ஃப்ரெண்டு வந்து ஜாவாவில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஆர் சம்திங் எல்ஸ். பட் எனக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ இதில் வந்து மெயினாக ஒருத்தங்க கண்டிப்பாக ஒருத்தங்க இதில் டீம் லீடராக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. கரெக்டாக அவங்களுக்குள் பேஸ் நாலேஜுங்கிறது எதுவோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கணும்.
எல்லாருமே ஒரு பர்டிகுலர் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை இன்னுமே பெட்டராக உங்களால் எழுத முடியும். பைத்தான் வந்து ஒருத்தருக்கு தெரியுதுன்னா இன்னும் ஒரு 2 பேர் தெரிஞ்சா இன்னும் பெட்டராக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக்காக இதை எடுத்துகிட்டு போறீங்க, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எல்எம்எஸ் அப்ளிகேஷன்ங்கிறது யூடமி, லிங்க்டின் லேர்னிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆன்லைனில் நம்ம கற்றுக்குறோம்ல, இந்த மாதிரி இருக்க ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மை தான் எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு கரெக்டாக. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்க. இந்த பர்டிகுலர் கட் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஒரு சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இது சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமா, அந்த இடத்துல தான் வந்து டிசைன் சொல்லிட்டு ஒன்று வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் சின்னதாக நீங்கள் கட் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணும், இந்த கலர் வேணும், இதை பார்த்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தேவை வந்து வெப் டிசைன். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். பேசிக்காக ஒரு HTML CSS யூஸ் பண்ணுறது, ஒரு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறதை விட பெட்டர் வந்து நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் போயிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். லைக் ஏற்றி நீங்கள் ஈஸியாக வருது எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், இங்கே இந்த பேக் அண்ட் கனெக்ஷன் ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இன்னும் பொறுத்து ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் அண்ட் இந்த இது வேணும். லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேஸ் பண்ணி உங்களோட இது ஒர்க் ஆகுதா, ஏன்னா உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதில் எந்த லாஜிக் வந்து டிசைனோட இது அதிகமாக இருக்கா ஆர் ஃபங்க்ஷன்ஸோட இது அதிகமாக இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் பேசிக்காக எப்போவே ஃபுல் ஸ்டாக் போகிறது பெட்டர். ஃபுல் ஸ்டாக் இன் த சென்ஸ் பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் ஆல்சோ SQL. லைக் SQL இன் த சென்ஸ் பிபினா SQL சொல்கிறேன், ஆக்சுவலி இட்ஸ் பிபி. இந்த அல்காரிதம்ங்கிறது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸிஸ்டிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குல்ல. லைக் சூடோ கோடுங்கிறது ஜஸ்ட் அது ஒரு லாஜிக் தான். பட் அது வந்து நம்ம பைத்தானில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோட் வைஸ் அது வந்து டிஃபர் ஆகும். சில இன்னொரு சிங்டான்ஸ் இதெல்லாமே டிஃபர் ஆகும். லைக் சிமிலர்லி ஃபார் ஜாவா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டிஃபர் ஆகும். இன்னோவேஷனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் நிறையவே வந்து டூல்ஸ் இருக்குது. இப்போலாம் நிறைய விஷயம் இப்போ நான் சர்ச் பண்ண இமேஜ் டிடெக்ஷனே நிறையவே வந்துருக்கு. இந்த மாதிரி லைக் அவங்களே வந்து டூல் வந்து வச்சுருக்காங்க, நிறைய வெப்சைட் இருக்காங்க, நிறைய வெப் ஆப் வச்சுருக்காங்க, நிறைய AI டூல்ஸ் கூட இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே இடத்துல நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாக என்ன அதில் பண்ண போகிறீங்க. முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா சாட்பாட் வந்து அதில் வந்து இன்டெகிரேட் பண்ணாலே அது எதுவும் பெரிய ஒரு டூல் மாதிரி பார்ப்பாங்க. பட் இப்போலாம் சாட்பாட்டே ரொம்ப காமன் ஆகிடுச்சு. பிகாஸ் அதுவே வந்து நிறைய இதில் பேக்கேஜாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சில டேர்ம்ஸ் எல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து இது கேட்கலாம், நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஒரு நீங்கள் லிங்க்டின்ல கூட ரிப்ளை பண்ணலாம் ஆர் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ரிப்ளை ஃபார் ஷோர். பிகாஸ் சில இதெல்லாம் வந்து நம்ம பேச டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பரும் வந்து எழுதிட்டீங்க உங்களோட பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அது உங்களுக்கு ரிசர்ச் லெவல்லே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது உங்களுக்கு நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி மினி ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் இன்னுமே ஏதாச்சும் உங்களோட ஆட் ஆன் சொல்யூஷன்ஸ் கூட யூஸ் பண்ணி அதை இன்னுமே பெட்டராக இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அண்ட் அனதர் திங், எப்போவுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் வந்து உங்களோட ப்ராஜெக்டில் வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, லைக் அது அங்கேயே வந்து நீங்களோட மார்க்கெட் சம்திங் லைக் அப்கிரேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி நம்மளோட ஃபோன் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் ஆன் ஆகுது கரெக்டாக. லைக் அந்த மாதிரி நம்ம எடுக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் மேபி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் ஃபியூச்சரில் எனக்கு இது வேணுங்கிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அது எவ்வளோ இன்னோவேட்டிவாக எடுத்துச்சு, லைக் எனக்கு நான் வந்து பண்ணுறேன் என்னோட அப்ளிகேஷன் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பேசுனது எல்லாமே வந்து டெக்னிக்கல் திங்ஸ் லைக் சாஃப்ட்வேர் இது பேஸ் பண்ணி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா இது இந்தியாவில் ஹோல் இந்தியாவுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு ஹேக்கத்தான். ஸோ இதில் யார் வந்தாலும் வரலாம் உங்களுக்கு ஜூரியா. ஸோ பேசிக் திங் அண்ட் ரொம்ப நமக்கு தேவைன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து சொல்யூஷன் நல்லாவே தெரியும், ஆனால் இது எப்படி வந்து எனக்கு சொல்லன்னு தெரியலன்னா அதை இன்னுமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். கரெக்டாக வேஸ்ட் இன் த சென்ஸ் உங்களுக்கு இதை ஒழுங்காக அதை கம்யூனிகேட் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கும் அது புரியாது. அண்ட் நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து வேஸ்ட்டாக போயிடும். எனிவே இட் வில் பி யூஸ்ஃபுல். ப்ரெசன்டேஷன் அவங்களே வந்து தீம் கொடுத்துருவாங்க. லைக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் உங்களோட இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷன் எல்லாம் பிபிடி எல்லாம் இப்போலாம் பட்டதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. லைக் நான் வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கேன்வா வந்து யூஸ் பண்ணிட்டேன். லைக் இதில் நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இப்படி தான் வந்து மோஸ்ட்லி ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இது இப்படி தான் வந்து அப்ரோச் பண்ணுவேன். அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்ககிட்டே சொல்கிறேன். ஆக்சுவலி இது முன்னாடியே நான் இது ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். பட்
எனக்கு டைமே கிடைக்கல. ஐ திங்க் இன்னும் 2 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டே. பட் எப்போவுமே வந்து ஹேக்கத்தானோட ப்ரொசீஜர் எப்படின்னா, உங்களோட காலேஜ் வழி தான் உங்களுக்கு அங்கே போகவே முடியும். லைக் காலேஜ்லேருந்து ஒரு ஸ்போக் வந்து இருப்பாங்க. அவங்க மூலமாக நீங்கள் லைக் உங்களுக்கு ஒரு இன்டர்னல் ஹேக்கத்தான் நடந்து அதுலேருந்து ஒரு பெஸ்ட் 25 டீம்ஸ் ஏதோ செலக்ட் ஆகும். 5 டீம்ஸ் வந்து வெயிட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அகெயின் அவங்க அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஷார்ட் லிஸ்ட் அனுப்பி அதுலேருந்து ஒரு கொஞ்சம் டீம்ஸ் வந்து செலக்ட் ஆகும். ஃபைனல் மட்டும் தான் வந்து எப்போவுமே எங்கள் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து இதை அட்டென்ட் பண்ணும்போது ஆக்சுவலி கொரோனா டைம். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஷெடியூல் இருக்கும். அதில் வந்து அடிக்கடி வந்து யாராச்சும் வந்து உங்களோட அடிக்கடி யாராச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஜூரின்னு கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் இருக்கே ஒரு 3 பேர் வந்து நிறைய டீமாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. லைக் நீங்கள் எப்படி அதை இன்னோவேட்டிவாக சொல்லுவீங்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நான் சொன்ன எல்லாத்தையும் தவிர்த்து இது ஒரு மெயின் இது இருக்குது. நீங்கள் எவ்வளோ புதுசாக அதில் என்ன வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது, நிறைய வெப்ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொடுத்துக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நானே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் சில இதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இது அது இல்லை அந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து கிராக் பண்ணுறீங்க, அதில் உங்களோட இன்னோவேஷன் எப்படி இருக்குங்கிறதா மெயின். அண்ட் ஐ திங்க் நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் எடிட்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு யூ கேன் டிஎம் மீ ஆர் இன்ஸ்டாகிராம். இந்த சேனலோட இன்ஸ்டா இதில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அகெயின் this channel is not a tech channel, but இந்த கண்டென்ட் எனக்கு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பிகாஸ் லைக் நான் வந்து எஸ்ஐஎஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு இந்த அவேர்னஸ் வந்து கிடையாது. நான் எதுவுமே தெரியாமல் ஏன்னா எனக்கு ப்ரெசன்டேஷன் ஓரளவு வரும், ஓகே ஃபைன். லைக் கோடிங் ஏதோ ஓரளவு தெரியும். லைக் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்ன ஒரு இதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ஐடியாஸ் கூட கிடையாது. அதுக்கப்புறமா நானே வந்து கற்றுக்கிட்டு நானே வந்து ரிசர்ச் பண்ணி தான் இதை வந்து கற்றுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் டைம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த சேனல் வந்து கண்டிப்பாக இது டெக் சேனல் கிடையாது, பட் டெக் இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அபவுட் எனிதிங் எது வரனாலும் இதில் வந்து வரலாம். பட் ஆல் திங்ஸ் வாட் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இதில் ஃபுல்லாகவே வந்து பேசியிருப்பேன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஓகே, பை கைஸ்.